நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தாவேகா அமைச்சரவையில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த 7 பேர் இன்னைக்கு அமைச்சர்களாக வந்திருக்கிறாங்க. உள்ளபடியே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை எனக்கு அது ஏற்படுத்தியிருக்கு. 7 அமைச்சர்கள் பட்டியல் சாதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அது உண்மையாலுமே சொல்கிறேன், இதுதான் நிஜ சமூக நீதி. தாவேகா அரசுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன், பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒருபடி மேலே எனக்கு கிடைத்த தகவல், நான் இன்னும் ஒரு சீட்டு கூட கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்க. அநேகமாக அது 8 கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய நீண்ட வருடங்கள் கோரிக்கை. இது அதிமுக ஆட்சியிலையும் இந்த டிமாண்டை நான் வச்சேன், திமுக ஆட்சியிலையும் இந்த டிமாண்டை நான் வச்சேன். ஏன்னா கிட்டத்தட்ட பட்டியல் சமூக மக்கள் ஒரு 20 விழுக்காடு இருக்கிறாங்க. அது 25 விழுக்காடு இவங்க கிறிஸ்தவர்கள்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எண்ணிக்கை, ஒரு பெரும் எண்ணிக்கை தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலித் சமூகம் என்பது ஒரு பெரும் எண்ணிக்கை. ஆனால் இதுவரை ஆண்ட கட்சிகள் 3 அமைச்சர்களுக்கு மேலே கொடுக்கல. நான் இதை பல முறை சொல்லியிருக்கிறேன். எங்க 46 பேர் இருக்கிறாங்க, எஸ்சி எஸ்டி 2 சேர்த்து சொல்ல வரேன். இந்த முறை 48 பேர் இருக்கிறாங்க. 49 பேர் கிட்ட இன்னைக்கு தலித் சமுதாயத்தில் சேர்ந்த எம்பி இருக்கிறாங்க. அந்த சதவீதமாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 20 விழுக்காடு மேலேயாவது நீங்கள் கொடுக்கணுன்றது தான். இதை 4-5 நாளைக்கு முன்னாடி நான் எழுதியிருந்தேன். 6-7 அமைச்சர்கள் கொடுக்கப்படணுன்றதை நான் சுட்டி காட்டியிருந்தேன். அதன் பிரகாரம் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. உள்ளபடியே நான் நிறைவும் மகிழ்ச்சி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, போன திமுக அரசு புதிதாக வந்த அப்ப ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற விட பிரபல தொலைக்காட்சியினுடைய ஆசிரியர் இதில் நேரடியில் சொல்றாரு, அதிமுக ஆட்சியில் 2 பட்டியல் சாதி அமைச்சர்கள் தான் கொடுத்தாங்க, திமுக அரசாங்கம் இப்போது 3 கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக சொல்லும்போது, அதுக்கப்புறம் நேரலை முடிஞ்ச பிறகு நான் அவரை எடிட்டர் அழைத்து சொன்னேன், அதிமுகவிலையும் 3 பேர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. உடனே அவர் யாரு எனக்கு தெரியலையேன்னாரு. அதுக்கப்புறம் சொன்ன பிறகு அது புரிஞ்சுட்டு, சாரி தோழர், நான் அதை சரியாக கவனிக்கல சொன்னார். அவர் ஒன்றும் அதை நான் பிழையா சொல்ல, அந்த 3 அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு பெரிய வரலாற்று புரட்சின்ற மாதிரி தான் அவர் அந்த நேரலையில் சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கு 7 பேருக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களுக்கான உரிமை. நாங்கள் 20-25 விழுக்காடு இருக்கிறோம்னா அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 30-32 அமைச்சர்கள், 15% மேலே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா 15% அமைச்சர் போடலான்றது இருக்கு. அப்ப அதுல 20 விழுக்காடு வரும்போது எங்களுக்கு இவ்வளவு இருக்கு கேட்கிறோம். அது ஒன்றும் புதுசாலாம் கேட்கல. 6 to 7 இல்லை 7 to 8ன்றது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான். அது ரொம்ப இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு அந்த பிரதித்துவம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா இது ஆண்டாண்டு காலமாகவே இங்க நம்ம சமூக நீதினு பேசிட்டு இருக்கோம். சமூக நீதி என்றது வெறும் சொல் இல்லை, செயல் இல்லை. சமூக நீதி என்றது வெறும் ஓபிசி சமூக நீதி மட்டும் சமூக நீதி கிடையாது. இந்த சமூகத்தினுடைய விளிம்புநிலையில் இருக்கிறாங்க பாருங்க, கடைகோடியில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதன் பேர் தான் சமூக நீதி. நம்ம நீதி கட்சி ஆரம்பிக்கும் போது நீதி கட்சி தெரியும் உங்களுக்கு, பார்ப்பனர் அல்லாத முற்படுத்தப்பட்ட இந்துக்கள் தான் பெரும்பான்மையா இருந்தாங்க அப்ப நீதி கட்சியில. அதாவது நான் பிராமின், பட் எல்லாரும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருப்பாங்க இந்துக்கள்லயே. 44 விழுக்காடு நீதி கட்சி வந்தப்ப முதல்ல ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டது சூத்திர இந்துக்களுக்கு கிடையாது, பார்ப்பனர் அல்லாத முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இந்துக்களுக்கு தான் வாங்கினாங்க. அதன் பிறகு பெரியார் அதை ஆரம்பிச்சாரு. பெரியார் அந்த போராட்டம்ன்றது 25-32 கொடுங்கன்னு சொல்லி போராடினாரு. ஆனா இந்த சூத்திர அரசாக கைமாறி இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம். நான் சூத்திர அரசு தான் சொல்றேன். நான் அது எதுவும் இழிவா சொல்ல, அவ்வளவு தூரம் எங்க ஆண்டு இருக்கிறாங்க, 60 ஆண்டு காலம் ஆண்டு இருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு ஆட்சியிலுமே சொல்றேன், எங்களை ஒரு கெஞ்சிற நிலைமைக்கு தான் வச்சிருந்தாங்க. இவ்வளவு கொடுங்க, இவ்வளவு பண்ணுங்க, இவ்வளவு கெடுங்க. அது காதிலே வாங்கிக்க மாட்டாங்க, வாங்கிக்க மாட்டாங்க. அது இல்லாம நான் கேட்பேன், ஏன் இப்ப கக்கன் அமைச்சராக இருக்கும்போது போலீஸ் மந்திரியும் இந்து அறநிலைத்துறையும் பட்டியல் சாதி மக்களுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் முன்னாடி கொடுத்திருந்தது. அதுதான் நம்மளும் இப்ப கேட்கிறோம். ஆனா கிடைக்கல. நீங்க பாருங்க, பிசி ரிசர்வேஷன் 60 ஆண்டுகளுக்கு முன்பு 25 இருந்துச்சு, இன்னைக்கு 50 மாறிச்சு. எஸ்சி ரிசர்வேஷன் 16 இருந்து 18 மாறி இருக்கு. 2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி இது பல மேடைகளில் பேசியிருக்கிறேன், அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் சமூக நீதி என்று அனைத்து மட்டங்களையும் பார்க்கணும்.
இன்னும் ஒருபடி மேலே போய் நான் 300 சமூக நீதினு சொல்லுவேன். இது வந்து ஒரு லெசன். இந்த லெசன் ஏன் இந்த 7-8ன்றது இது ஏதோ தற்காலிக வெற்றி நான் பார்க்கல. இனி வருகின்ற ஆட்சியாளர்கள், அது யார் அரசாங்கம் ஃபியூச்சர்ல, இந்த பட்டியல் சாதி மக்களுக்கு, தலித்துகளுக்கு 7 அல்லது 8 அமைச்சர் கொடுக்கணும்ன்ற ஒரு பிக்ஸ்டு உருவாக்கியாச்சு. இதுதான் நடைமுறைப்படுத்தப்படும். இனிமேல் இதை குறைச்சாங்கனாக்க கடுவாத சமூகத்தில் வரும், சண்டை வரும், இது தப்புன்னு சொல்லுவாங்க. இதை தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் என்னுடைய இது ஏதோ இப்ப கேட்கல, நேற்று கேட்கல. திமுக ஆட்சியில் ஸ்டாலின் அவரிடம் வலியுறுத்தின மிக முக்கியமான என்னுடைய கோரிக்கை, எங்க தரப்புல இருந்து 7-8 அமைச்சரை கொடுங்க. எல்லாரும் கேள்வி பேசினாங்க. இப்ப கூட நிறைய பேர் என்ன பெரிய 7-8 அமைச்சர் கொடுத்துட்டா இங்க தலித்துகள் நிலைமை மாறிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது வேற. இங்க நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு நம்ம எல்லாரும் சேர்த்து கண்டிப்போம். இங்க நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல் நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டிக்க போறோம். ஜாதி வன்கொடுமை சேர்ந்தா கண்டிக்க போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல ரிசர்வேஷன் மூலமாக இன்னைக்கு புதுசா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். இதுலயும் குற்றம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இது கடமைக்கு கொடுத்தா போதுமா? அப்ப நீ கொடுத்ததெல்லாம் நல்ல நல்ல எண்ணத்துல கொடுத்தியா கேட்கறேன். என்ன இப்ப இது கொடுத்த உடனே சட்ட ஒழுங்குக்கு போயிட்டாங்க. நம்ம ஆளுகளை நம்ம பேர்ல அப்படிதான் இருப்பான். இப்ப இது என்ன பெரிய இது கொடுத்துட்டாங்க, 7-8 அமைச்சர் ஆயிட்டா நம்ம நிலைமை மாறிடு போதா? ஒரு எஃபர்ட்டுமே இங்க கடினமான எஃபர்ட் தான். இப்ப நம்ம கொடுக்கப்படாம இருந்துச்சு இல்ல, அப்ப மட்டும் நிலைமை இங்க பூத்து குலுங்கிட்டான்னு கேட்கிறேன் நான். ஒரு கட்சியை தாண்டி நம்ம இதை பேச வேண்டியிருக்கு. சமூக நீதி பேச வேண்டியது இருக்கு. இங்கே சமூக நீதி என்பது ஓபிசி சமூக நீதி மட்டுமே பேசிட்டு இருக்கோம். பட்டியல் சாதி மக்களுடைய சமூக நீதி யாரும் பேசுறதுல கண்டுக்கிறது இல்லை. அதனால நான் சொல்றேன், நான் விஜய் மிகவும் பெருமை அளவில் பாராட்டுறேன். நான் இதுல என்ன இருக்கு, எனக்கு இது நான் எதிர்பார்த்த கனவு, என்னுடைய பல ஆண்டு கால கோரிக்கை, அது நிறைவேறி இருக்கு. எனக்கு மகிழ்ச்சி. இந்த அமைச்சர்கள் சரியில்லை, இல்ல சட்டமன்ற உறுப்பினர் சரியில்லை அப்படின்னா நம்ம கடுமையா கண்டிக்க போறோம். அதுக்கு எதிராக காத்திரமா விமர்சனம் பண்ண போறோம். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது நம்ம ஆளு, அந்த ஆளு, இந்த ஆள்லாம் கிடையாது. குறைந்தபட்ச மினிமம் அந்த அதிகாரத்தை அவன் கையில கொடுக்கணும்ன்றதான் நம்ம விரும்புறது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பார்க்கிறேன். இதை நம்ம வரவேற்கணும். இந்த நேரத்தில் வரவேற்கணும். இந்த நேரத்தில் போயிட்டு இங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை தனியாக கண்டிப்போம், ஆணவ கொலை தனியாக கண்டிப்போம். ஆணவ கொலை நடந்துச்சுன்னா நாங்க தான் போறோம். அதான் சமூகத்தினுடைய சாபக்கேடு. உட்காந்துக்கிட்டு நாங்க என்ன சொல்றது, ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து நாங்க வீடியோ போடல. நாங்க போய் களத்தில் போய் தான் நிக்கிறோம். முதல்ல அவன் அதிகாரத்தை 7-8ன்றதை விட பல பேருக்கு புழுக்கம் இருக்கு, நல்லா தெரியுது, புழுக்கம் இருக்கு, பாராட்ட மனசு வரல. இதெல்லாம் இந்த திராவிட ஸ்டாக் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட அறிவாளிகள் இதெல்லாம் கேட்டிருக்கணும். ஏன்னா நம்மளே வச்சுக்கிட்டு இருக்கோமே எல்லா பதவியும். இந்த கட்சி வளர்வதற்கும் இயக்கம் வளர்வதற்கும் அவன் தான் ரத்தம் சிந்தனா. அவனுக்கு என்ன அதிகாரமே கொடுக்கப்படல. இப்பவும் சொல்றேன், இது எங்களுக்கான இடமே தவிர இது ஏதோ ஸ்பெஷல்லாம் கிடையாது. திருப்பி சொல்றேன், இது எங்களுக்கான இடம். எங்களுக்கான இடத்தை, அதாவது எங்களுக்கான கூடுதலான அதிகாரத்தை கொடுக்கல, கூடுதலான இடத்தை கொடுக்கல. எங்களுக்கான இடத்தை அடைவதற்கு கூட நாங்கள் 60-70 ஆண்டு காலம் போராட வேண்டியிருக்கு. நான் கேட்கிறேன், அண்ணா திமுக இந்த ஆட்சியில, இவ்வளவு ஆண்டு கால ஆட்சியில 3 பேருக்கு மேல அமைச்சர் கிடையாது. வேற வழி இல்லாம கடைசியில அழுத்தம் கொடுத்ததன் விளைவாக 2024 செப்டம்பர் மாசம், அதுவும் எண்டில் கோவிசெழியன் அவர்களுக்கு கூடுதலாக ஒரு பதவி கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் தலித் அமைப்புகள் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக, நான் சொல்றேன், தலித் அமைப்புகள் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக அந்த அமைச்சர் பதவியெல்லாம் கிடைச்சது. கல்வி அமைச்சர் கொடுங்கன்னு சொன்னோம், கொடுக்குறாங்க. எங்களுக்கு 7-8 பேரை கொடுங்கன்றோம், கொடுத்துட்டாங்க. நான் அதில் 6-7 பேர் எழுதியிருந்தேன், அது 7ஆக கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு தகவல் வந்துச்சு, இன்னும் நாங்கள் ஒரு அமைச்சர் கொடுக்க தயாராக இருக்கிறோம்னு சொன்னாங்க. பாராட்டுறேன். அதுதான் நமக்கு வேணும். நான் போய் உட்காந்துக்கிட்டு தாவேக்கால ஒரு பெரிய அதிகாரத்தில் உட்கார போறேன், பின்னாடி இவர் நிறைய சொல்றாரு, அதெல்லாம் செய்யறாரு, இல்ல அந்த மாதிரியான எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அதிகாரத்தின் தனிப்பட்ட முறையில் நான் எந்த கட்சி அதிகாரத்துக்கு போக போறதில்லை. ஆனால் ஒரு கட்சி உண்மையான சமூக நீதியை நிலைநிறுத்த பார்க்குதுன்னா நம்ம அங்கீகரிக்கணும். இதுவே இன்னாராவது திமுக கொடுத்துருந்தா நம்ம எல்லாம் பாராட்டியிருப்போம், நானும் பாராட்டியிருப்பேன்.
அதுதான் உண்மையான சமூக நீதின்னுவோம். இது கிடைச்சிருக்கிறது. இது உண்மையாலுமே நம்ம ஏற்றுக்கணும். தாவேக அரசாங்கத்துக்கு, அருமை சகோதரர் முதல்வர் விஜய்க்கு நம்முடைய நன்றியை தெரிவிப்பது தலித் சமுதாயத்தின் கடமையாக நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் நாளை நமக்கு எதிரான வன்முறை நடந்துச்சுன்னா அதை தடுக்கவில்லை என்று சொன்னால் அதை கேள்வி கேட்கிற, எதிர்த்து களமாடுகிற இடத்துலையும் நம்ம தான் முதலிடத்தில் இருப்போம். ரெண்டுமே நம்ம ஒன்றா தான் வச்சு பார்க்குறோம். அதிகாரம் என்றது உயர்ந்ததாகவும் அப்படிலாம் நம்ம பார்க்கல. ரெண்டுமே சமநிலையில் தான் வச்சு பார்க்குறோம். நாங்கள் எங்களுக்கு அது தெரியும், இந்த லிமிட் தெரியும். எந்த அதிகம் இது எங்களுக்கான இடம் என்ற அடிப்படையில் தான் முழுமையடைகிறோம். அவ்வளோதான். அனைவரும் அதை வரவேற்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.